விசாரணை சாதாரணமாக விசாரணையாக இருந்திருந்தா அஜித்குமாரோட உயிர் போயிருக்காது. மனித உரிமை மீறல் இது. ஒரு நபரை வந்து மரியாதையா தான் ட்ரீட் பண்ணணும். ஏய் வா போன் கூட பேசக்கூடாதுன்னு இவங்க பண்ண விசாரணையுடைய அந்த முறையும் நடந்துகிட்ட அந்த விஷயம் வந்து தலைகளானால தான் அஜித்குமார் வந்து உயிரிழப்பு. இவருக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஒரு கோயிலில் வந்து காவலாளியாக இருக்க தனியார் காவலாளியாக இருக்கிறாரு. அவர் வந்து நிக்கிதான்ற ஒரு பெண்மணியுடைய வாகனத்தை வந்து நகைகளை ஏதோ 9.25 சவரன் சொல்லக்கூடிய நகைகளும் கொஞ்சம் காசையும் எடுத்ததாக ஒரு புகார். நிக்கிதா அந்த பெண்மணி யாரும் பார்க்கலாம். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு செய்தி ஊடகத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. முகத்தை மூடிட்டு கண்கள் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்த இன்டர்வியூ வந்து இந்த முகம் மூடிலாம் இல்லாமல் பேசும்பொழுது அலக்கத்தோடு இந்த நிக்கிதா வந்து திரைப்பட நடிகை நிக்கிதா இல்லை, ஃப்ராடு நிக்கிதா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு திருப்பன்னு பார்த்தீங்கன்னா கேசி திருமாறன் ஜி அப்படின்னு சொல்லுவார். அவர் ப்ரெஸ் மீட்டில் அப்பியர் ஆகி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. நிக்கிதான்றவங்க வந்து ஒரு ஏமாத்து பேர். 2003-4 அந்த ஆண்டு சமயத்தில் என்னையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி ஒரே நாளில் இருந்துட்டு என் மேலே வழக்கு போட்டு என்னை அலையை வந்து நம்ம வந்து அலக்கழிச்சு. என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஆண்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாற்றி பண்ணிட்டு இந்த ஏமாத்தி. இப்போ போலீஸுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சார், இவங்க நிக்கிதா மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆல்ரெடி இவ்வளோ பேரை ஏமாத்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கொலை குற்றவாளியாக இருந்தாலும் அவர் ஒரு புகார் வந்து கொடுக்குறாங்கன்னும் பொழுது அந்த புகார் எடுத்து விசாரணை செஞ்சு தான் ஆகணும். எதிரின்னு சொல்லக்கூடிய எதிர்மனுதாரர் வந்து உண்மையாகவே இதர் போன்ற வழக்குகளில் ஏற்கனவே சிறை சென்றிருக்காரா, இல்லை அவர் மேலே வழக்குகள் இருக்கா அப்படிலாம் அவங்க பார்த்துட்டு தான் அந்த அஜித்குமாரை விசாரணை செஞ்சுருக்கணும். அப்படின்னு பார்த்தா அஜித்குமாருக்கு மேலே எந்த ஒரு வழக்கும் கிடையாது. நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் அடித்து துன்புறுத்தும் பொழுது அங்கேருந்து நீங்கள் சீஸ் பண்ண அந்த அடித்து அந்த வீடு அடிச்சிங்கன்னா பைப்பு என்ன பார்த்தா எலக்ட்ரிக்கல் பைப்புன்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த வீடு அடிக்கிறது ஒரு பெரிய கட்டையை வச்சு அடிக்கிறாங்க தாக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் பொழுது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸ்டேஷனில் எதுவுமே நார்மலாக இருக்குது. கோயிலில் இருக்க இவங்களுடைய தற்காப்புக்காக அனைத்து சிசிடிவி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இவங்கனால தான் அவர் இறந்திருக்காருன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கொடுப்பாங்க சார்? மேக்ஸிமம் அதிகப்படியான தண்டனை வந்து கண்டிப்பாக அந்த அம்மா கொடுப்பாங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரம்மா பாலசுப்ரமணியம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம தமிழ்நாடே பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். எல்லாருமே வந்து இப்போ அந்த கேஸை வந்து எல்லாருமே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, அவர் வந்து விசாரணை கைதியாக கூட்டிட்டு போயிருக்காங்க, போலீஸ் அவரை அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா அவங்க மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நிறைய மோசடி வழக்கு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க சார். முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விசாரணை கைதியை கூட்டு போல விசாரணைக்காக கூட்டு போறாங்க. விசாரணை கைதி என்பது அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது காவல் நிலையத்திலிருந்து அவர் காவலர்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் விசாரணையின் அடிப்படையில் அவர் விசாரணை கைது கூட்டணும்னா விசாரணைன்னு சொல்லலாம். அவர் விசாரணை கூட்டு போகிற அடிச்சு சாப்பிடுச்சிடுறாங்க. இதுதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புகார்தாரர் இந்த வழக்கில் வந்து புகார்தாரர் நிக்கிதா அப்படின்னு சொல்லி பெண்மணியை சொல்கிறாங்க. அவங்களுடைய புகாருடைய அடிப்படையில் இந்த அஜித்குமாரை விசாரணைக்கு கொண்டு போனதாகவும், அந்த விசாரணையின் பொழுது அஜித்குமாரை வந்து காவலர்கள் வந்து துன்புறுத்தல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இனிஷியலாக வந்து இந்த திருபுவனத்தை சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சார்ந்த அந்த மக்கள்லாம் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. எப்போ பண்ணுறாங்கன்னா, அவருடைய பூத உடலை வாங்க மாட்டோம், ஏன்னா வந்து காவலர்கள் வந்து என்னுடைய மகனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை அந்த திருபுவனத்தில் ஏற்படுது. அதுக்கப்புறமாக பெரிய லெவலில் எப்போ வெளியே தெரியப்படுதுன்னா, இவருக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஒரு கோயிலில் வந்து தனியார் காவலாளியாக இருக்கிறாரு. அவர் வந்து நிக்கிதான்ற ஒரு பெண்மணியுடைய வாகனத்தை வந்து நகைகளை ஏதோ 9.25 சவரன் சொல்லக்கூடிய நகைகளும் கொஞ்சம் காசையும் எடுத்ததாக ஒரு புகார் வந்ததாகவும், அந்த புகாரின் அடிப்படையில் அஜித்குமாரை திருபுவனத்தை சார்ந்த காவலர்கள், அதாவது திருபுவனத்தை சார்ந்த மானாமதுரை டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் டீம் சொல்லக்கூடிய காவலர்கள் வந்து அவரை கூப்பிட்டு விசாரணை செய்ததாகவும், விசாரணையில் வந்து அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு இறந்துட்டாரதா முதல்ல வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை அறிக்கை, அப்புறம் நம்ம மதுரை நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரிட்டு ஒன்று பில் தாக்கல் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது நீதி அரசர்கள் வந்து இந்த வழக்கை எடுக்கிறாங்க தெரிஞ்ச உடனே கடற்கடன்னு ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. அந்த 5 காவலர்களை வந்து கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தெரிய வருது இந்த மனுதாரர், அதாவது இந்த புகார்தாரர் யாரு, அஜித்குமார் மேலே புகார் கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நிக்கிதான்னு ஒரு பெண்மணி. நிக்கிதா அந்த பெண்மணி யாருன்னு பார்க்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு செய்தி ஊடகத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. முகத்தை மூடிட்டு கண்கள் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அன்றைய இரவு வந்து பார்க்கும்பொழுது நிக்கிதான்னு சொன்ன அந்த திரைப்படத்தில் லவ் டுடே திரைப்படத்தில் வர அந்த ஹீரோயின் நிக்கிதா நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த நிக்கிதா இல்லை, ஏன்னா நம்ம முகத்தை மறைச்சு வச்சுதான் நினச்சிட்டாங்க. அப்புறமா தான் தெரியுது இந்த நிக்கிதா வந்து திரைப்பட நடிகை நிக்கிதா இல்லை, ஃப்ராடு நிக்கிதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிற்காலத்தில் பார்க்கும்பொழுது சென்ற காலத்தில் அந்த அம்மா வந்து நிறைய
மோசடி வழக்குகள் அந்த அம்மா மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரா புகார் தராங்க. ஆனா இனிஷியலா வந்து பொதுமக்களுக்கே தெரியல. நிக்கிதான்னு ஒரு நபர் புகார் குடுத்துருக்காங்க. ஆனா முகத்த வந்து மூடுனதுல யாருக்கும் தெரியல. முகத்தை வந்து வெளிப்படையா காட்டும்பொழுது தான், இந்த அம்மா ஒரு ஏமாற்று பேர்வழி. நெறைய பேர்கிட்ட அரசு வேலைய வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. அப்படின்னு சொல்லிருக்கும்போது, நேற்று திடீர்னு ஒரு திருப்பம். என்ன ஒரு திருப்பம்ன்னு பார்த்தீங்கன்னா, கேசி திருமாறன் ஜி அப்படின்னு சொல்லி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய நிறுவன தலைவர் அவரு. அவரு வந்து பிரஸ் மீட்ல அப்பியர் ஆகி ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு. நிக்கிதான்றவங்க வந்து ஒரு ஏமாத்து பேர்வழி. நீங்க சொல்ற மாரி பண மோசடில அவன் மட்டும் பண்ணல. அதுக்கு முன்னாடி திருமண மோசடியும் பண்ணியிருக்கு அந்த அம்மா. நானும் அதுல வந்து மாட்டியிருக்கேன். மாட்டி சிக்கி சின்னாபின்னமா ஆயிருக்கேன். 2003, 4 அந்த ஆண்டு சமயத்துல என்னையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி, ஒரே நாள்ல இருந்துட்டு, என் மேல வழக்கு போட்டு என்ன அலையாத அலைய வந்து அந்த அம்மா வந்து அலைக்கழிச்சுச்சு. அப்போ நான் எந்த கட்சிகள்லயும் இல்ல. நான் நார்மலாக இருந்தேன். அவர் வந்து ஒரு பிஃபார்ம் பட்டதாரி. கேசி திருமறைஞ்சு. பண்ணும்போது திருமணம் பண்றேன்னு சொல்லி என்னைய ஏமாத்தி, என்னைய அந்த வலையில விழ வச்சு, வரதட்சணை என்கிட்டயும் கொடுமைன்னு வந்து கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் குடுத்து, என்ன வந்து என்னுடைய வாழ்க்கைய சின்னாபின்னமாவும் ஆக்குனது இந்த நிக்கிதா தான். என்ன மட்டும் இல்ல, என்ன மாரி ஆண்கள் நெறைய பேர் அந்த மாரி ஏமாத்தி பண்ணியிருக்க இந்த ஏமாத்து பேர் வழி. நெறைய பேர் ஏன் வந்து சொல்லல அப்டின்னும் பொழுது, அவர்கள் அந்த பழைய ஏன்னா இது பழைய விஷயம். ஒரு 22, 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த, இப்போ நம்ப வெளிப்படையாக ஊடகங்கள் முன்னாடி சொன்னோம்னா, நம்மளுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும். நெறைய பேரும் சொல்லல. நான் ஏன் துணிஞ்சு வந்து சொல்றேன் அப்படின்னும் பொழுது, நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன். அது மட்டும் இல்லாம தேசிய கட்சியான பாஜகவோட கூட்டணியிலயும் இருக்கிறேன். இந்த விஷயத்த வந்து பொதுமக்களுக்கு கிட்ட நான் சொன்னா தான், மேற்கொண்டு இந்த நிக்கிதா மூலியமாக பாதிக்கப்பட்டவர்கள் நானே சொல்லிட்டேன். ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர் நானு. இது ஏதுவா இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன். அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. புகார்தாரர் வந்து நிக்கிதான்றவங்க புகாரின் அடிப்படையில தான் அஜித்குமார கூட்டு விசாரிக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அம்மா இது என்ன ஒரு கொஸ்டின் ஏற்படுது அப்படின்னா, இவ்வளவு வழக்குகள் உடைய நிக்கிதாவுக்காக காவல்துறை வந்து இந்த அளவுக்கு அணுகுமுறை வந்து கையாண்டது மிகப்பெரிய தப்புன்ற மாரி தான் இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து பரவலாக பேசுறாங்க. இப்போ போலீஸ்க்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சார்? இவங்க நிக்கிதா மேல இவ்ளோ கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆல்ரெடி இவ்ளோ பேர ஏமாத்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இல்ல இப்போ காவல்துறை வந்து ஒரு புகார்தார இப்ப எடுத்துட்டு இப்போ ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தாலும், அவர் ஒரு புகார் வந்து குடுக்குறாங்கன்னும் பொழுது, அந்த புகார் எடுத்து விசாரணை செஞ்சு தான் ஆகணும். ஆனா, அந்த புகார் எடுக்கும் பொழுது, அந்த எதிர் மனுதாரர் அப்படின்னும் பொழுது, எதிரின்னு சொல்லக்கூடிய எதிர் மனுதாரர் வந்து உண்மையாகவே போன்ற வழக்குகள்ல ஏற்கனவே சிறை சென்றிருக்காரா? இல்ல அவர் மேல வழக்குகள் இருக்கா? அப்படிலாம் அவங்க பார்த்துட்டு தான் அந்த அஜித் குமார விசாரணை செஞ்சிருக்கணும். அப்படின்னு பார்த்தா, அஜித் குமாருக்கு மேல எந்த ஒரு வழக்கும் கிடையாது. அவர் மேல எந்த வழக்கம் வழக்கமும் கிடையாது. இல்ல. எந்த வழக்கும் இல்லாத ஒரு நபர கொண்டு போய் அடித்து சித்திரவதை செய்யணும்னு அவசியமே கிடையாது. சரி நிக்கிதா குடுத்த புகார எடுத்துட்டாங்க. சரி புகார் வந்து குடுக்குறாங்க. எந்த மாரி புகாரு? உண்மையாவே அந்த அம்மா நகை வச்சிருந்துச்சா? இந்த அம்மாவுடைய வேர் அபவுட்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, இந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா ஒரு மேலதிகாரி ஒருத்தர் பேசி, உடனே இந்த புகாரின் அடிப்படையில அந்த ஜுவல்ஸ் காணாம நகைகள வந்து பணத்தையும் மீட்டு குடுங்கன்னு சொல்லி, மேலதிகாரி ஒருத்தருடைய உத்தரவின் பேர்ல இந்த காவலர்கள் வந்து வேலை செய்றாங்க. அப்ப அந்த மேலதிகாரி யாருன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் மனுக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த வழக்க வந்து நம்ம லா என்ஃபோர்சிங் ஏஜென்சி தமிழக காவல்துறையிலிருந்து சிபிஐக்கு முதல்வர் மாத்திட்டாரு. ஏன்னா, இதுல ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தெரியணும். ஏன்னா, இப்போ தமிழக காவல்துறையில இருந்துச்சுன்னா, அந்த அதிகாரிகளை காப்பாத்துறது அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு கீழ இருக்க சப்பார்டினேட்ஸ அத விரட்டலாம். அதான் விரட்டி பண்ணாத அப்படின்னு சொல்லன்ற காரணத்துக்காக சிபிஐக்கு மாத்துறாங்க. அப்போ அது ஒரு தனிப்பிரிவு, தனி புலனாய்வு ஏஜென்சின்னும் பொழுது, அவங்க வந்து டீட்டெயில் ரிப்போர்ட் குடுத்துருவாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்லருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சு? எங்க கூட்டு போனாங்க? இந்த புகார்தாரர் யாரு? புகார்தாரர் ஏன் புகார் குடுத்தாங்க? உண்மையான புகாரா அது? இல்ல பொய்யான புகாரா? உண்மையாகவே அங்க 9.25 சவரன் நகை இருந்துச்சா? அவங்க வச்சிருந்தாங்களா? பணம் இருந்துச்சா? இந்த மாரிலாம் அது எல்லாமே வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா இந்த அம்மா யாருகிட்ட அணுகி இந்த புகார் சம்மந்தமாக விசாரிக்க சொன்னாங்கறது அந்த அதிகாரி தான் எல்லார் பேரும் அதனால தான் இந்த வேற்று ஒரு மாற்று ஏஜென்சியா தமிழக காவல்துறை சிபிஐக்கு இந்த வழக்க வந்து மாத்திருக்காங்க. ஏன்னா, அந்த அம்மா நெஜமாலே நகை வச்சிருந்தாங்களான்ற மாரி சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு சார். இல்ல ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அஜித் குமாருக்கும் எனக்கும் ஒரு வாய் வார்த்தையா தகராறு வந்துச்சு. அவரு ரூ. 500 கேட்டாரு. நான் ரூ. 100 தான் குடுத்தேன். இந்த ஒரு பிரச்சனையினால அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் அவங்கள பழிவாங்கணுன்ற நோக்கத்தோட ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாங்களான்னு யோசிக்கிறேன். உண்மையாகவே நிக்கிதா புகார் குடுத்தாரா? என்றது ஒரு கேள்விக்குறியாகும். ம். ஏன்னா ஒரு 9 இப்போ நிக்கிதான்னா, ஒரு சமயம் வந்து ஆரம்பத்துல சொல்லும்போது நான் அந்த புகார்தாரர் வேற சொன்னாங்க. அடுத்த வாட்டி சொல்லும்போது வேற மாரி சொல்றாங்க. இப்ப நெறைய நபர்கள் வந்து அந்த அம்மா மேல புகார் தரும்பொழுது விஷயங்கள் வேற மாரி அந்த மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்படின்னும் பொழுது, முதல்ல வந்து நிக்கிதா யாருன்னு இந்த காவல்துறை இந்த சார்ந்த 5 நபர்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. மேலதிகாரி ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க இந்த
விசாரணையே செய்றாங்க. இந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நான் முகத்தை மூடி காமிக்கும்பொழுது யாருக்கும் தெரியல. அடுத்த இன்டர்வியூ வந்து இந்த முக மூடிலாம் இல்லாம பேசும்பொழுது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிக்கிதா தானன்னு சொல்லிட்டு எல்லாரும் புகார் தர வராங்க. ம். முன்னாடி தெரியல இல்லையா? முன்னாள் நாள் குடுக்கும்பொழுது இந்த அம்மா யாருன்னு தெரியல. அவங்களோட தாயார மட்டும் வச்சுட்டு முகத்த மூடிட்டு சொல்றாங்க. அடுத்த இன்டர்வியூல நீங்க முகத்த காட்டுங்கன்னு நம்ம முகத்த வந்து காமிச்சுட்டு பேசும்பொழுது தான், இந்த அம்மா ஒரு ஏமாற்று பேர் வழி. எந்தெந்த வகையில ஏமாற்றுறாங்க. இந்த அம்மா மேல ஏற்கனவே வழக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் லைனா வந்து எல்லாமே சொல்றாங்க. இப்போ அவங்க மேல ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, நிக்கிதாக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா சார்? நிஜமாலே அரசியல் கட்சியில இருந்து அவங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால தான் வெளிய இருக்காங்களா? சில அவ்வளோ கேஸ் தகவல் இருந்தாலும். என்னன்னா, சிவகங்கை மாவட்டத்தில முன்னாள் இருந்த அந்த ஆட்சியரும் நிகிதாவுடைய தந்தையாரும் ஒரு நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு இருந்த ஆட்சியர் இப்பொழுது வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறதாகவும், அவங்க கிட்ட இருந்து சொல்லி, அவங்க யாரோ ஒரு ஆஃபீசர் ஒரு ஏடிஜி ரேங்க்ல இருக்க ஆஃபீசர்ட்ட சொன்னா, அந்த ஆஃபீசர் வந்து எஸ்பி கிட்ட சொல்லி டிஎஸ்பி கிட்ட சொன்னதுனால தான், டிஎஸ்பி வந்து அவருடைய தனிப்படையை அனுப்பிச்சு ரஜத்குமார விசாரணை செய்ய சொல்றாரு. அதன் அடிப்படையில விசாரணை செய்யும் பொழுது, விசாரணை சாதாரணமாக விசாரணையா இருந்திருந்தா அஜித்குமாரோட உயிர் போயிருக்காது. இவங்க பண்ண விசாரணையுடைய அந்த முறையும், நடந்துகிட்ட அந்த விஷயம் வந்து தலைகீழானால தான் அஜித்குமார் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டது. சட்டப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா, இல்ல விசாரணைக்கு தான் அவர கூட்டிட்டு போறாங்க. இவ்ளோ அடிச்சு கொடுமையா வந்து தாக்கணும்னு அவசியம் இல்லையே அது. சட்டத்துல முதல்ல இடமே கிடையாது. அடிக்கணும்னு ஒரு ஒரு இடமே நபரை வந்து கிடையாது. அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனித உரிமை மீறல் இது. ஒரு நபரை வந்து மரியாதையா தான் ட்ரீட் பண்ணணும். ஏய் வா போன்னு கூட பேசக்கூடாதுன்னு இருக்கு. இவங்க வந்து அப்படி ட்ரீட் பண்றது இல்லையா? இப்ப நம்ம ஜெனரலா வந்து காவலர்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். காவல்துறை காவலர்கள்ன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சிலர்கள் பண்ணக்கூடிய இந்த மாரி கொடூர செயல்களாக மொத்த காவல்துறையும் பார்க்கும்போது ஒரு அ கருப்பாவோ, இல்ல அவங்க மேல ஒரு ஒரு வெஞ்சன்ஸோட தானே பார்க்குறாங்க மக்கள் எல்லாமே. ஒரு சிலர் பண்றனால போலீஸ்னாலே அப்பா இப்படிதான்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருதுல்ல. ஆனா காவல்துறை நல்லவர் நெறைய பேர் இருக்காங்க. மரியாதை குடுத்து பேசுறவங்களா இருக்காங்க. பாமர மக்களா இருந்தாலும் ஏப்பா வாப்பா அந்த அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த மொழியில பேசிக்கிட்டு பக்குவமா விசாரிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் சொல்லிட்டாங்க, நம்ம அதிகாரி சொல்லிட்டாங்க உடனே செய்யணும். அவர்கிட்ட வந்து ஒரு நற்பெயர் வாங்கணுன்ற காரணத்துக்காக, அப்பாவி ஏழைப்பாளைய மக்கள போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, அ கையில அடிக்கிறது மட்டும் துன்புறுத்தல் இல்ல. பேசுற வார்த்தைகள் வந்து அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தி பேசும்பொழுது, அவன் என்ன பண்ணுவான்? திருப்பி கேள்வி கேட்க தான் செய்வான். ஏன் என்ன பேசுறன்னு கேட்பான். அதுக்காக அவன போட்டு அடிக்கிறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த வீடியோல என்னதான் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஆமா. மோசமா அடிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மனித உரிமை அ ஆணையம் இருந்தாலும் சரி, நீதிமன்றம் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இங்க தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, கடவுள் ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? பார்த்துட்டு தானே இருப்பாரு. நீயும் ஒரு சாமானியனா இருந்து தான் காவல்துறைக்குள்ள போற. எப்படின்னா, இவங்க ஒண்ணும் இந்த யுபிஎஸ்சியோ இல்ல டிஎன்பிஎஸ்சி சொல்றவங்க குடுக்குற அந்த குரூப் ஒன் ஆஃபீஸ் எக்ஸாம்லாம் எழுதி வரல. எல்லாம் அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான். சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர வந்து டிக் பண்ணிட்டு, அதுல பாஸ் ஆயி மதிப்பெண் எடுத்துட்டு ரன்னிங்லாம் ஓடிட்டு தான் உள்ள வரீங்க. நீங்க வந்து வாங்குற சம்பளம் யாருது வாங்குறீங்க? சாமானிய மக்களுடைய வரி பணத்த சம்பளமா வாங்குற. ஆனா நீ உள்ள வந்ததுக்கப்புறம் சர்வாதிகாரியா மாறிடுற. ஒரு நார்மல் பிசி எடுத்துக்கிறோமே, நம்ம தான் நம்ம யூனிஃபார்ம்ல போட்டா நம்ம வந்து மிடுக்கா இருக்கணும். நம்மள யாரும் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. உன்னை யாரு முதல்ல இதா பண்ண போறா? நீ மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்க. மக்களுக்கு சேவை செய். நீ எஜமானா இருந்துட்டு மக்கள மிரட்டாத. நீ ஒரு சிலர் பண்ற தவறுனால மொத்த தமிழக காவல்துறையுடைய பேர் தானே அவப்பெயர் ஏற்படுது. அந்த சீருடைக்கே அவப்பெயர் ஏற்படுதுல்ல. நீ சீருடை போட்டதப்புறம் நான் தான் ஆளுன்னு முதல்ல நினைக்காத. உனக்கு மேல நெறைய பேர் இருக்காங்க. இப்ப அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா சார், தலையில அடிபட்டிருக்கு, காதுல ரத்தம் வந்திருக்கு, உடம்புல அடிபடாத இடமே இல்லன்ற மாரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல பிஎம்ஓ ரிப்போர்ட்ல 50 இடங்களுக்கு மேல இன்ஜுரி இருக்கு. மூளையில வந்து 2 இடத்துல வந்து பிளட் கிளாட் ஆயிருக்கு. காதுலருந்து ரத்தம் வெளிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2 கண்களும் வீக்க நிலையில உள்ளது. மண்டையில 2 இடத்துல அடிபட்டிருக்கு. மண்டையில அடிபட்டனால ரத்த கசிவு ஏற்பட்டு தான் அவரு வந்து செத்துருக்காங்கன்னு சொல்லி மருத்துவ அறிக்கையில தலையில கூட சொல்லியிருக்காங்க. யாராச்சும் அடிப்பாங்களா சார்? இவங்க தான் அடிக்கிறதே தப்பு. அடிக்கிறானுங்களே பைப்ப தூக்கி. அதாவது இவங்க காட்டுற நீதிமன்றத்துல வந்து அரசு தரப்புல வந்து என்ன சொல்றாங்க, சரி அவர அடிச்சு துன்புறுத்தும் பொழுது, அங்கருந்து நீங்க சீஸ் பண்ண அந்த அடிச்ச அந்த இதுல எடுத்தீங்கன்னா, ஆமா சீஸ் பண்ணிட்டேன் அ மை லார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. என்ன சீஸ் பண்ணி பைப்புன்னு சொல்றேன். என்ன பைப்புன்னா எலக்ட்ரிக்கல் பைப்புன்னு சொல்லிட்டு நார்மலா சொல்றாங்க. பட் ஆனா அந்த வீடியோல இருக்கிறது ஒரு பெரிய கட்டைய வச்சு அடிக்கிறாப்ல தாக்குறாரு. அப்ப அந்த கட்டையெல்லாம் சீசரே பண்ணல. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்பொழுது, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸ்டேஷன்ல எதுவுமே நார்மலா இருக்கு. கோயில்ல இருக்க ஸோ இவங்களுடைய தற்காப்புக்காக அனைத்து சிசிடிவி எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க. அழிச்சு நீதிமன்றத்துல வந்து நார்மலா இருக்கிறது மட்டும் சமர்ப்பிக்கிறாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய ஆர்டர்லயே தெளிவா சொல்லியிருக்கு. 18 மாதங்களுக்கு காவல் நிலையத்தில் அதாவது இந்தியா முழுக்க இருக்க அனைத்து காவல் நிலையங்களையும் குறைஞ்சபட்சம் 18 மாதங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. அதே தீர்ப்ப நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல இப்போ இந்த அஜித்குமாருடைய வழக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற நீதிபதி அவர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியன் நீதிபதி அவர்களுடைய அமர்வுல அவரு என்ன சொல்றாருன்னா, 18 மாசம் வேண்டாம். 10 மாசமாவது வை.
உச்சநீதிமன்றம் வந்து 18 மந்த்ஸ் சொல்றாங்கல்ல, 10 மாசமாவது வெயி நீ. ஏன்னா அப்போதான் வந்து ஒரு காவல்துறையினர் மீது பழையபடி மக்கள் யாரும் இல்ல. காவல்துறை வந்து மக்கள் மேல வழக்கு போட்டுட்டான். காவல்துறை வந்து அடிச்சுட்டாங்க. இது பண்ணிட்டாங்கன்னு அமைதியா போயிட்டு வழக்க சந்திக்கிறது கிடையாது. திருப்பி அந்த மக்கள் காவல்துறை மேலயும் வழக்கு போடுறாங்க. அப்படி போடும்பொழுது, காவல்துறை பக்கம் வந்து நியாயமா? இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு வந்து நியாயமான்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த சிசிடிவி தான் ஆராய முடியும். அந்த சிசிடிவியே நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணாம, பேக்கப் இல்ல, டிவிஆர் ஒர்க் ஆகல, கரண்ட் இல்ல, இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாரி பேக்கப் ஒரு ஒரு புகார் ஒண்ணு வந்து பேக்கப் இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த அதிகாரி மீது காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் வந்து அ ஆக்ஷன் எடுக்கணும். அவர வந்து பணியிடை நீக்கம் செய்யணும். எதனால வந்து ஃபாலோ பண்ணல இந்த கைட்லைன் சொல்லிட்டு தெளிவாக அந்த உத்தரவுலயே அவர் போட்டிருக்காரு. ஸோ, அதன் அடிப்படையில காவல் காவல்துறையினர் வந்து இந்த 10 மாதம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும். ஆனா, இவங்க இந்த நீதிமன்றத்தில வந்து இப்ப சொல்லும்போது கூட, "இல்லங்க சார், இல்லங்க வ ஐயா நாங்க வந்து எடுத்து வைக்கல." அப்ப அது ஒரு நீதிமன்றம் கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட் பார்க்கும்பொழுது. அப்போ இந்த மாரி விஷயங்கள் இப்ப அஜித் குமாருடைய மரணம் அப்புறம் தான் இந்த விஷயம் வருது. இது ஒரு விஷயமானால நம்ம தமிழகம் முழுக்க பரவலாக பேசப்படுது. இது மட்டும் இல்லாம எவ்வளவோ வழக்குகள் வந்து தினந்தோறும் வந்து பொதுமக்கள் காவல் நிலையம் தான் போறாங்க. எவ்வளோ விஷயங்கள் பிரச்சனையாக தான் செய்யுது. அப்போ உங்க காவல்துறையினர் வந்து நடத்துகிற அந்த செயல்கள் வந்து டோட்டலா மாறுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. இன்னொரு ரெக்கார்டும் சொல்றாங்க சார். இந்த 4 வருஷத்துல 24 லாக்அப் டெத் நடந்திருக்குன்ற மாரி சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் ஒண்ணு. அதுக்கப்புறம் விக்னேஷ் ஒரு கேஸ். இப்போ அஜித் குமார் இல்ல கேஸ். நெறைய வழக்குகள் இருக்கு. இந்த 4 ஆண்டுகள்ல இத்தன லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை இந்த லாக்அப் டெத் ஏற்பட்டது வந்து அதிமுக பீரியட்ல. அத வந்து விட்டுட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது ஓவராலா பார்க்கணும். இந்த ஓவரால் பீரியட்ல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த 4 ஆண்டுகள் ஏன்னா வந்து இது அரசியல் பண்ற காரணத்தினால இந்த ஆட்சியில வந்து அ இந்த 4 ஆண்டுல இத்தன லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால வந்து ஒரு முதல்வர் இந்த ஆட்சிய வந்து குறிப்பிட்டு சொல்றாங்கன்னும் பொழுது, காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டுல யாரு இருக்குன்னா, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவர் வந்து காவல்துறையினருக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ரீடம் குடுத்தனால தான், அவங்க இஷ்டத்துக்கு சர்வாதிகாரியா அவங்க மாறி செயல்படுறாங்க. எல்லா அதிகாரிகளும் அந்த மாரி பண்ணல. ஒரு சிலர்கள் பண்றனால, மொத்த காவல்துறைக்கும் அவப்பேர் ஏற்படுது. அதனால என்ன பண்ண முதலமைச்சர் வந்து, இந்த மாரி அது வர நபர்களுக்கு, மக்களுக்கு பணி செய்றதுக்கு தான் நீ பணியில இருக்கிற. அத விட்டு மக்கள வந்து வெரட்டுறதோ, இல்ல அசிங்கமாக பேசுறதோ, திட்டுறதோ, அடிக்கிறது இல்ல. இந்த மாரி பண்ணாலே, உடனே உனக்கு சஸ்பென்ஷனு. அது குடுத்து சஸ்பென்ஷன் குடுத்ததுக்கு அப்புறமா 6 மந்த்ஸ்க்குள்ள அது அந்த வழக்க வந்து விசாரணை செய்து முடிக்கணும். உண்மையாகவே அந்த காவலர் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்தாருன்னா, அவர பணியிடை நீக்கம் பண்ணணும். மொத்தமாவே வந்து அவர ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸே பண்ணிறணும். எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸும் குடுக்காம பண்ணிட்டான். அடுத்து வரக்கூடிய காவலர்களோ, இல்ல இந்த விஷயங்கள பார்க்கக்கூடிய காவல் ஆணையர்களோ, இந்த மாரி ஒரு அ பிரச்சனைகள இந்த மாரி செய்ய மாட்டாங்க. மரியாதை குடுப்பாங்க எடுத்த உடனே. அவங்களும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தானே! கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லியிருக்கு. நீ வந்து மிருகத்த ட்ரீட் பண்ற மாரி உன்கிட்ட ஒரு புகார் குடுத்தோன்னா, அவன வந்து இது பண்ணக்கூடாது. புகார் குடுத்துருக்காங்களா? விசாரிக்கிறியா? உன்னுடைய கண்ணோட்டத்துக்கு குற்றவாளின்னு தெரியுதா? உனக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி சிறையில அடைக்கிறதுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. உன்ன அடிக்கிறதுக்கோ, இல்ல அவங்களுக்கு தண்டனை குடுக்குறதுக்கோ, உனக்கு ஒரு அளவு கூட அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் அப்ப எதுக்கு? நீதிமன்றம் பார்க்க போகுது. அவன் உண்மையா குற்றவாளியா இருந்தா, நீதிமன்றம் வந்து தண்டனை குடுக்க போகுது. நீ எதுக்கு போட்டு அடிக்கிற, துன்புறுத்துற? தொடர்ந்து இப்பலாம் தொடர்ந்து பாத்ரூம்ல வழுக்கி விழுறவங்க எக்கச்சக்கம். ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸுமே வந்து இன்னும் முடியல இல்லையா சார்? 5 வருஷமா அது போயிட்டு தானே இருக்கு. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, அத பண்ண காவலர்கள் எல்லாமே இன்னும் கைது சிறையில இருக்காங்க. சிறையில சிறையில தான் இருக்காங்க. இருக்காங்க. அந்த வழக்கு வந்து முடியிற வரைக்கும் சிறையில இருக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்தனால தான் அவங்க சிறையில இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா, தொடர்ந்து ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்கனால, அதிகமான விசாரணை நபர்கள் அது உள்ள இருக்கனால, அவங்கவங்கள அந்த கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் அவங்களலாம் போட்டு கொண்டு போறாங்க. ட்ரையல் ஸ்டேஜ் மட்டும் கொஞ்சம் இப்ப இந்த கேஸ்லயும் நிரூபிக்கப்பட்டா, இவங்கனால தான் அவரு இறந்திருக்காருன்றதே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன குடுப்பாங்க சார்? ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை. கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கும். இப்போ நிக்கிதா வந்து பொய் புகார் குடுத்துருக்காங்கன்ற மாரி தான் இப்ப வரைக்கும் எல்லாருமே சொல்றாங்க. சப்போஸ் நிக்கிதா பொய் புகார் குடுத்துருக்காங்கன்னா, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார்? நிக்கிதாவுடைய புகார் பொய் புகாரா இருந்துச்சுன்னா, நிக்கிதா மீதும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த அம்மாவ ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கொண்டு, இந்த அம்மா ஒரு பொய் புகாரை குடுத்து, ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு இந்த மாரி பண்ணணும் பொழுது, அதற்கேற்ற நம்ம மேலயும் வந்து இந்த 420 அஃபென்ஸ் வந்து எல்லாமே மேலிட் ஆயிட்டு குடுக்கலாம். பட் ஆனா, அந்த அம்மா அப்படி ப்ரூவ் ஆயிருச்சு. இது வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட்ன்னும்போது நீதிமன்றத்துடைய அ சமயத்துல தான் அந்த நேரத்துல நீதிமன்றம் என்ன ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீதிமன்றத்துடைய உத்தரவு பிறப்பித்து நம்ம உள்ள போயிட்டு நீதிமன்றம் இப்படிதான்
சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் அதிகப்படியான தண்டனை வந்து கண்டிப்பா அந்த அம்மா அதிகப்படியான. குடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பொய்யான புகார்னால ஒருத்தர விசாரிக்க கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுருக்காங்க. இது பெரிய விஷயம் இல்லையா சார்? கண்டிப்பா, ஒருத்தவங்க மேல கண்டிப்பா. ஒரு கோவத்துல ஒரு ரூ. 500 கேட்டாரு, ரூ. 100 தான் குடுத்தேன். நடந்த ஒரு சின்ன பிரச்சனையில இவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்குல்ல. கண்டிப்பாக நீதிமன்றம் வந்து இந்த மாரி விஷயங்கள்ல வந்து சும்மா எதுவும் தெரியாம கண்டும் காணாம கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது இவ்வளோ பெரிய விஷயம். அப்படின்னும்போது இந்த விஷயத்த வந்து ஒருத்தரோட உயிரே போயிருக்குன்னா, அதுக்கு காரணம் ஒரு புகார் அப்படின்னு சொல்லி வரும்போது, புகார்தாரருடைய அந்த புகாருடைய உண்மை தன்மைய கண்டிப்பாக நீதிமன்றம் வந்து விசாரணை செய்து முடிக்கும். ஏன்னா ஏற்கனவே சிபிஐக்கு வந்து இந்த வழக்க வந்து மாத்தி குடுத்தாரு. சிபிஐ உடைய விசாரணையில இந்த புகார் உண்மை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து குடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் வந்து அந்த நிக்கிதாவுடைய புகார் வந்து பொய்யானதாக தெரியும் பொழுது, அவங்க மேலயும் வந்து தண்டனை குடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நன்றி சார். இந்த கேஸ பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க.